இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் திரையுலகத்தின் ஈடு இணையற்ற மிக சிறந்த நகைச்சுவை நடிகர், பின்னணி பாடகர் மற்றும் நடன கலைஞரான ஜே.பி. சந்திரபாபு அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1927 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. 1974 ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு காலமாயிருக்கிறாங்க சந்திரபாபு அவர்கள். மேற்கத்திய பாணி நகைச்சுவை, தனித்துவமான உடல் மொழி மற்றும் மெட்ராஸ் பாஷை பேசுறது மூலமா தமிழ் சினிமாவில ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லலாம். தூத்துக்குடியில ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்த இவரது இயற்பெயர் ஜோசப் பணிமயதாசன் ரோட்ரிக்ஸ் அப்படிங்கிறது தான். செல்ல பெயரான பாபுவோட சந்திரகுல வம்சத்தை குறியீடா இணைச்சு சந்திரபாபு அப்படின்னு மாத்திக்கிட்டாரு தன்னோட பெயரை. இவரோட தந்தை ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. பிரிட்டிஷ் அரசால அவரோட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு குடும்பம் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதுனால சந்திரபாபு அவர்களோட பள்ளி படிப்பு கொழும்புல அமைஞ்சிருக்கு. சார்லி சாப்ளின், ஜெர்ரி லூயிஸ் போன்ற மேற்கத்திய கலைஞர்களோட வாணிய தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நாடோடி மன்னன், பாவமணிப்பு, சகோதரி போன்ற 76 திரைப்படங்கள்ல முத்திர பதிச்சிருக்கிறாங்க சந்திரபாபு அவர்கள். தமிழ்ல முதலா யோடலிங் அப்படிங்கக்கூடிய மேற்கத்திய பாணி பாட்டு முறையை கொண்டு வந்தவர் இவர்தான். இவரோட குரல்ல ஒலித்த ஏராளமான பாடல்கள் இன்னைக்கும் காலத்தால அழிக்க முடியாத பாடல்களா இருந்துட்டு இருக்கு. குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, பம்பர கண்ணாலே, காதல் சங்கதி சொன்னாலே, புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை. இந்த பாடல் எல்லாமே இவரோட குரல்ல தான் ஒலிச்சுது. இன்னைக்கு வரைக்கும் இந்த பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில பேசப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். தன்னோட உச்சக்கட்ட காலத்துல முன்னணி கதாநாயகர்களுக்கு இணையா 1 லட்சத்துக்கும் மேல சம்பளம் வாங்கிய முதல் நகைச்சுவை நடிகர் சந்திரபாபு அவர்கள் மட்டும்தான். தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் உருவெடுத்து அவர் இயக்கிய மாடி வீட்டு ஏழை அப்படிங்கிற திரைப்படம் நிதி நெருக்கடியால பாதியிலே நின்னுட்டு, தவறான நிதி மேலாண்மை, ஏமாற்றங்கள் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை சிக்கல்களால பெரும் சொத்துக்களை இழந்து இறுதி காலத்துல வறுமையின் பிடியில சிக்கி தவிச்சாரு சந்திரபாபு அவர்கள். பன்முக திறமைகள் கொண்ட இந்த கலைக்கடல் தன்னோட 46வது வயதுல 1974 ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு சென்னையில காலமாயிட்டாங்க சந்திரபாபு அவர்கள். மிக சிறந்த நகைச்சுவை நடிகர், பின்னணி பாடகர் மற்றும் நடன கலைஞரான சந்திரபாபு அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இன்னைக்கு யாரு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். பாலிவுட் திரையுலகத்துல மிக சிறந்த மற்றும் மிகவும் வெற்றிகரமான முன்னணி இந்திய திரைப்பட நடிகையான கஜோல் அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. 1974 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க கஜோல் அவர்கள். இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். 90கள்ல பாலிவுட்டோட அசைக்க முடியாத ராணியா வலம் வந்த இவங்க தன்னோட யதார்த்தமான நடிப்பு திறன் மற்றும் துடிப்பான வெளிப்பாடுகளுக்காக புகழ் பெற்றவங்க கஜோல் அவர்கள். இந்திய அரசு இவருக்கு நாட்டின் உயரிய விருதுகள்ல ஒன்றான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. கஜோல் அவர்கள் பிரபல நடிகை தனுஜா மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் சோமு முகர்ஜி தம்பதியினரோட மகள் ஆவாங்க. இவங்களோட தங்கை தனிஷா முகர்ஜியும் ஒரு நடிகை தான். 1999 ஆண்டு பிரபல பாலிவுட் முன்னணி நடிகர் அஜய் தேவ்கான மணந்துகிட்டாங்க. இவங்களுக்கு நைசா அப்படிங்கிற மகளும் யுக் அப்படிங்கிற மகனும் இருக்காங்க. 1992 ஆண்டு வெளியான பெக்குடி திரைப்படம் மூலமா தன்னோட 16வது வயதுல திரையுலகத்துல நுழைஞ்சிருக்காங்க கஜோல் அவர்கள். 1993ல ஷாருக்கானோட நடிச்ச பாசிகர் அப்படிங்கிற திரைப்படம் இவருக்கு முதல் வணிக ரீதியான வெற்றியை தந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்திய திரையுலகத்தின் மிக சிறந்த வெற்றி கூட்டணிகள்ல ஒன்றான ஷாருக்கான் கஜோல் கூட்டணி இந்திய திரையுலகத்தின் மிக சிறந்த வெற்றி கூட்டணிகள்ல ஒன்று அப்படின்னு பெயர் வாங்கியிருக்காங்க. திவாலே, துல்ஹானியா லே ஜாயங்கே, குச் குச் ஹோதா ஹை, கபி குஷி கபி கம், மை நேம் இஸ்கான் போன்ற திரைப்படங்கள் உலகளவுல பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றது அப்படின்னு சொல்லலாம். சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதை 5 முறை வென்றிருக்காங்க. தன்னோட அத்தை நூதனோட இணைஞ்சு அதிக முறை இந்த விருதை வென்ற நடிகை அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காங்க கஜோல் அவர்கள். குப்த் திரைப்படத்துல வில்லி கதாபாத்திரத்துல நடிச்சு சிறந்த எதிர் நாயகிக்கான பிலிம்பேர் விருதை வென்ற முதல் நடிகையும் இவர் தாங்க. பாலிவுட்ல பிஸியா இருந்தாலும் தமிழ் சினிமாவிலையும் கஜோல் சில முக்கிய திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. 1997ல வெளியான மின்சார கனவு திரைப்படம் இவங்களுக்கு ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம்.
ராஜு மேனன் இயக்கத்துல அரவிந்த் சாமி மற்றும் பிரபுதேவாவோட இணைஞ்சு நடிச்சாங்க இந்த படத்துல. இந்த படத்துல இடம்பெற்ற இவரது ஸ்ட்ராபெரி பெண்ணே அப்படிங்கிற பாடல் 90s கிட்ஸோட ஹிட் பாடல் மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் கிட்டையும் ஃபேவரேட்டான பாடல் அப்படின்னு சொல்லலாம். வேலையில்லா பட்டதாரி 2லயும் கஜோல் அவர்கள் நடிச்சிருக்காங்க. நீண்ட இடைவேளைக்கு அப்புறமா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. தனுஷோட VIP 2 திரைப்படத்துல வசுந்தரா பரமேஸ்வர் அப்படிங்கிற கம்பீரமான தொழிலதிபரா நடிச்சு அசத்திருப்பாங்க கஜோல் அவர்கள். தன்னோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்க கஜோல் அவர்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா மீண்டும் ஒரு முறை இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இன்னும் நிறைய ஹிட் படங்கள் நமக்காக தரணும்னு ஸ்பெஷலான வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்ப நாம இன்னைக்கு யாரு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். தென்னிந்திய திரை உலகத்திலையும் பாலிவுட்லயும் முத்திரை பதிச்ச ரசிகர்களால மிகவும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு முன்னணி இந்திய திரைப்பட நடிகை மற்றும் தயாரிப்பாளரான ஜெனிலியா டிசோசா இவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. 1987 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு ஜெனிலியா பிறந்திருக்காங்க. தன்னோட துள்ளலான நடிப்பு, குறும்புத்தனம் மற்றும் சுட்டித்தனமான பாவனைகள் மூலமா 2K கிட்ஸோட கனவு கண்ணியா வலம் வந்திருக்காங்க. இவங்க ஒரு மாநில அளவிலான தடகள வீரர் மற்றும் தேசிய அளவிலான கால்பந்து வீரர் ஆவாங்க. நடிகர் அமிதாப் பச்சனோட இணைஞ்ச பார்க்கர் பென் விளம்பரம் மூலமா பரவலான கவனம் பெற்றாங்க ஜெனிலியா அவர்கள். அதுக்கப்புறமா 2003ல துஜே மேரி கசம் அப்படிங்கிற ஹிந்தி திரைப்படம் மூலமா அறிமுகமாயிருக்கிறாங்க ஜெனிலியா அவர்கள். தமிழ் சினிமாவோட முன்னணி நட்சத்திரங்களோட ஜோடி சேர்ந்து நிறைய பிளாக் பஸ்டர் வெற்றிகளை தந்திருக்காங்க. 2003ல வெளியான பாய்ஸ் திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. இயக்குனர் சங்கரோட இயக்கத்துல உருவான இந்த திரைப்படத்துல ஹரிணி அப்படிங்கிற கதாபாத்திரம் மூலமா முதல்ல தமிழ்ல அறிமுகமானாங்க ஜெனிலியா அவர்கள். 2005ல வெளியான சச்சின் திரைப்படத்துல தளபதி விஜயோட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் மூலமா தமிழ் ரசிகர்களோட மனதை வெகுவா கவர்ந்தாங்க ஜெனிலியா அவர்கள். 2008ல வெளியான சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திலையும் சூப்பரா நடிச்சிருப்பாங்க ஜெனிலியா அவர்கள். ஜெயம் ரவியோட இணைஞ்சு நடிச்ச இந்த திரைப்படம் இவங்களுக்கு பெரிய ஹிட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஏற்று நடிச்ச ஹாசினி அப்படிங்கிற கதாபாத்திரம் தமிழ் சினிமா வரலாற்றுல குறும்புக்கார பெண்களுக்கு மிக சிறந்த உதாரணமா இன்னும் பேசப்படுது அப்படின்னு சொல்லலாம். 2011ல வெளியான வேலாயுதம் திரைப்படத்திலையும் ஜெனிலியா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல துடிப்பான பத்திரிகையாளர் வேஷத்துல விஜயோட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. தமிழ் திரையுலகத்துல மட்டும் இல்லாம தெலுங்கு மற்றும் பாலிவுட்லயும் ஏராளமான ஹிட் படங்கள் தந்திருக்காங்க ஜெனிலியா அவர்கள். 2012ஆம் ஆண்டு தன்னோட நீண்டகால காதலரும் பாலிவுட் நடிகருமான ரித்தீஷ் தேஷ்முக்க மணந்துகிட்டாங்க. இவங்களுக்கு ரியான், ராய்ஸ் அப்படிங்கிற 2 பையங்க இருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறமா சில ஆண்டுகள் நடிப்புல இருந்து விலகி இருந்தாங்க. தன்னோட கணவரோட இணைஞ்சு மும்பை பிலிம் கம்பெனி மூலமா திரைப்படங்களை தயாரிச்சு வராங்க. தென்னிந்திய திரையுலகத்திலையும் பாலிவுட்லயும் முத்திரை பதிச்ச ரசிகர்களால மிகவும் நேசிக்கப்படக்கூடிய ஜெனிலியா அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிவிச்சுக்கலாம்.